இந்த 6 சொத்துக்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களாலையும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். அஸ்தியா சொத்துக்கள்னு நம்ம முன்னோர்கள் நிலத்தை வாங்கி போடுறது, தங்கத்துல முதலீடு செய்யறதுன்னு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 2026ல இருக்கோம். இந்த ஜெனரேஷன்ல அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வேற மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த சொத்துக்கள் என்ன? இந்த அசெட் மூலியமா நம்மளோட இன்கம் ஸ்ட்ரீமையும் நம்மளால உருவாக்கிக்க முடியும். இன்னைக்கு வீடியோல இந்த 6 அசெட் என்ன, இது மூலியமா நம்மளால எப்படி வருமானம் பார்க்க முடியும், ஒருவேளை இதுல வருமானம் வரலனாலும் எந்த அளவுக்கு ஒரு வர்த்துள்ள அசெட்டா அது உருவாகும், உங்களோட வெல்தியான சாம்ராஜ்யத்தை நீங்க எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நாங்க மேகலா கண்ணன். சொத்து அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரையில நம்ம நிலம் வச்சிருக்கோமா, வீடு கட்டி வச்சிருக்கோமா, இல்ல தங்கம் எடுத்து வச்சிருக்கோமா, இல்ல வைரம், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அசையா சொத்து அப்படின்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அசெட்ல நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரீமை உருவாக்கணும், இன்கம் ஸ்ட்ரீமை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய பேர் அதை வாடகைக்கு விடுவாங்க, நிறைய பேர் அதை வச்சு ஒரு தொழில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு குறிப்பிட்டு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, உங்களோட சேமிப்பாகட்டும், உங்களோட பணம் ஆகட்டும், நீங்க பேங்க்ல சும்மா போட்டு வச்சிருக்கீங்க, பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்ட்டு போட்டு வச்சிருப்பீங்கன்னா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன். இப்போ வங்கிகள் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். வங்கி உங்களுக்கு லோன் கொடுக்குறப்போ இப்போ அதே பணத்துக்கு எத்தனை வட்டி சார்ஜ் பண்றாங்கன்னு யோசிச்சு மட்டும் பாருங்க. ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்க, அந்த பர்சனல் லோன் வாங்குறப்போ இப்போ நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா 10% வரைக்கும் வட்டி வச்சுதான் நம்மளுக்கு அந்த கடனை கொடுக்குறாங்க. அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வங்கி எப்படி சம்பாதிக்கிறாங்கிறத பாருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து எஃப்டி பணத்தை அவங்க வாங்கி அதை வெளியில அவங்க இந்த மாதிரி லோனா கொடுக்கறப்போ நம்மளுக்கு ஒரு 6-7% வட்டியை எஃப்டிக்கு கொடுத்துட்டு அவங்க வெளியில லோனா கொடுக்கறப்போ 10-11% வச்சு விற்கிறப்போ வங்கி எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு வேணும். இப்போ ஏன் நம்ம வங்கியை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் சொல்றேன்னா, எந்த மாதிரியான ஒரு மணி சைக்கிள் இங்க நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களோட சேமிப்பாகட்டும், இல்ல சும்மா உங்க பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வட்டி வரப்போகுது? ஒரு 2% வந்தா எச்சு. இதே நீங்க அந்த பணத்தை எஃப்டில போட்டீங்கன்னா ஒரு 6-7% வருமா? இதுவே அந்த பணத்துல இந்த 6 அசெட்டை நீங்க உருவாக்குனீங்கன்னா இது உங்களுக்கு எந்த மாதிரி உதவும் அப்படிங்கறத இப்ப 1 by 1 நம்ம பார்க்கலாம். சோ முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, கோல்ட் அண்ட் சில்வர். சோ நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே அவங்களுக்கும் அவங்களோட முன்னோர்கள் காலத்திலிருந்தே ஒரு முக்கியமான ஒரு சொத்து, முக்கியமான ஒரு சேமிப்பு, காலங்காலமா தலைமுறை தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சொத்து தங்கம் மற்றும் வெள்ளி. சோ இந்த தங்கமாகப்பட்டது உங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க. உங்க அம்மா சொல்லுவாங்க, இது எனக்கு எங்க அம்மா போட்டது, அவங்களுக்கு அவங்க அம்மா போட்டது, அவங்களுக்கு அவங்க மாமியார் போட்டதுன்னு இந்த மாதிரி கேரி ஆயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அசெட். சோ இந்த ஒரு தங்கத்துல நம்ம முதலீடு செய்யறோம், இல்ல அந்த தங்கத்தை சேமிச்சு வைக்கிறோம், வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம முக்கியமா சில விஷயத்தை கெயின் பண்றோம். என்னன்னு பாருங்க, இந்த அசெட் டைப் அப்படின்னு பாக்குறப்போ இது ஒரு பிசிக்கலான அசெட். வீட்டுல நம்ம பொருளா வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பிசிக்கலான பிரிஷியஸ் மெட்டல் அசெட். இதோட பிரைமரி பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்சர்டைனான சிச்சுவேஷன்ல நம்மளுக்குன்னு ஒரு சொத்து இதுதான். சோ அன்சர்டைன் அப்படின்னா என்ன? ஏதாவது நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, இல்ல நாட்டுல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு போர் நிலவரம், ஒரு இன்ஃபிளேஷன், ஒரு விலைவாசி ஏறுதல், கோவிட் மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு வீட்டுல ஒரு சொத்து இருக்கு, அது நம்மளை என்னைக்காவது காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு பிரிஷியஸான மெட்டல் தான் கோல்டு. அதே மாதிரி how it makes money, எப்படி அது காசு ஆகுதுன்னா, இது உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கொடுக்காது. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்கம் நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் கொடுக்காது. ஆனா அதோட வேல்யூ இறங்காது, அதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகாது. ஸோ தங்கத்தோட வேல்யூ ஏதாவது ஒரு மாசம் 2 மாசம் இறங்கினா கூட அதோட வேல்யூ திருப்பி ஸ்கை ராக்கெட் ஹைல தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய ஹிஸ்டரிலையும் ரெக்கார்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ கடந்த 2-3 வருஷத்துல நகை வாங்கினவங்க எல்லாருமே இந்த 2026 மாசத்துல நீங்க உங்களோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜான் வரைக்கும் எந்த அளவுக்கான ஒரு பர்சன்டேஜ் ஹைக்கு தங்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ கடந்த ஒரு 2 மாசமா தான் தங்கத்தோட விலை இறங்கி இருக்கு. ஆனா
இப்படி இறங்கிட்டு இருக்குமா அப்படிங்கிறதும் கேரண்டி கிடையாது. ஸோ அந்த ஒரு அப்ரிஷியேட்டிங் வேல்யூ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ரிஸ்க் லெவல் அப்படின்னு பார்த்தா கூட ரொம்ப லோ அண்ட் மாடரேட் தான். இப்போ நீங்க வந்து ஏதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ரிஸ்க் வேற மாதிரி இருக்கும். ஆனால் தங்கத்துல நம்மளோட முழுமையான ஒரு நம்பிக்கையை வச்சு தங்கத்துல முதலீடு செய்யலாம். ஸோ இந்த ஒரு சொத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ஒரு அசெட்டோட லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப ஹை. எப்போ வேணா நீங்க தங்கத்தை வந்து விற்கலாம், எப்போ வேணா தங்கத்தை வந்து நீங்க விற்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஐயோ தங்கத்தை விற்க முடியாது இப்போதைக்கு, வித்தா எனக்கு யார் பணம் கொடுப்பான்ற மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு எந்த நாளும் வந்தது கிடையாது. ஸோ லிக்விடிட்டின்னு பார்க்குறப்போ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அடுத்ததா இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பாக்குறப்போ இன்ஃப்ளேஷன்னா என்ன, பணவீக்கம். பணவீக்கம் சமயத்துல இது எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா எக்ஸலென்ட்டுங்க. நீங்க பணவீக்கம் சமயத்துல தான் தங்கத்தோட மதிப்பு, தங்கத்தோட விலை எல்லாம் ஏறப்போ உங்களுக்கு வேல்யூ கூடும். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியா அந்த ஒரு சொத்து உங்க கூடவே இருக்கும். அண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் கோல்டு வாங்குங்க, டிஜி கோல்டு வாங்குங்க, சாவரின் கோல்டு வாங்குங்க, நிறைய இருக்கு. ஆனா தங்கத்தை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அசெட் உருவாக்கணும். இங்க பெஸ்ட் ஃபார் யாருன்னு கேளுங்க, லாங் டர்ம் தான். தங்கம் என்னைக்கு இருந்தாலும் லாங் டர்ம் தான். நீங்க ஷார்ட் டர்ம்ல வாங்கினா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்க வேல்யூவை வந்து அனுபவிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தங்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஆனா இதே மாதிரி ஒரு சொத்து, இதே மாதிரியான ஒரு இன்னொரு அசெட், ஆனா அது எனக்கு ஒரு ரெகுலரான இன்கமையும் கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டல் எக்யூப்மெண்ட். ரெண்டல் எக்யூப்மெண்ட் அப்படின்னா என்ன, நம்ம வந்து சொந்த வீடு கட்டினாதான் அந்த வீட்டை வாடகைக்கு விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த வீட்டுல இருந்து வர வாடகை தான் எனக்கு வாடகை பணம், வேற எந்த ரெண்டல் எக்யூப்மெண்ட்டும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு வண்டி வச்சிருக்கீங்க, ஆட்டோ வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு கார் வச்சிருக்கீங்க, ஆனா அது வந்து நீங்க யூஸ் பண்றது கிடையாது அப்படின்னா தாராளமா நீங்க அதை ஓலா, ஊபர் இல்ல உங்களுக்கே ஆன அந்த ரெண்டல் சர்வீஸ்ல கூட நீங்க விட்டுறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஆஃபீஸ்ல கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. நம்ம தமிழ் ஆங்கர்ஸ், தமிழ் டீமுக்கெல்லாம் வந்தவங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தி டீமுக்கு வந்தவங்க வந்து நார்த்ல இருந்து வந்திருக்காங்க. தெலுங்கு டீமுக்கு வந்தவங்க வந்து ஆந்திரா, தெலுங்கானால இருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற இடத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. அண்ட் இங்க உங்களுக்கே தெரியும் பெங்களூர்ல வந்து ரொம்ப இந்த ரெண்ட்டுக்கெல்லாம் வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்பேற்பட்டவங்க கொஞ்சம் ஃபாரா வந்து வீடு எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அங்கிருந்து நீங்க டிராவல் பண்றதுக்கு ஒருவேளை மெட்ரோ வசதி அவங்களுக்கு இல்ல, இன்கேஸ் அவங்களுக்கே சொந்தமா எங்கேயாவது கம்யூட் பண்றதுக்கு வண்டி தேவைப்படுது அப்படின்னா ஈவி வந்து வாடகைக்கு வாங்கிக்கிறாங்க. பெட்ரோல் செலவு இல்லாம அட்லீஸ்ட் இதை வந்து வாடகை மட்டும் கொடுத்துட்டா ஈவி வண்டி நம்மளுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லி ஈவில வாடகைக்கு வண்டியை வாங்குறாங்க. ஆனா மாசம் எவ்வளவு பே பண்றாங்க தெரியுமா, 5,000 இருந்து 6,000 ரூபாய் மாசம் மாசம் பே பண்றாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கே அவங்க இன்னொரு செகண்ட் ஹேண்ட் புது வண்டியை வாங்கிடலாம். 72,000 ஆச்சு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாடகைக்கெல்லாம் எடுக்கிறாங்க. உங்க வண்டி சும்மா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வாடகைக்கு விட்டு கூட நீங்க வந்து ஒரு மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். கோடி கணக்குல வீடு கட்டி அதுல ஒரு ரூம் வந்து நீங்க 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறீங்க, அது கூட சேர்ந்து நீங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, அது இது இருக்குன்னா இந்த மாதிரி ரெண்டல் சர்வீஸுக்குன்னு வேற வேற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம தெளிவா பார்த்தோம்னா இந்த அசெட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்கம் ஜெனரேட்டிங் பிசிக்கல் அசெட். இதுல இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். தங்கத்துல நம்மளால ஒரு ரெகுலர் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியாது, அதோட வேல்யூ தான் பெருசாகும். ஆனா மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு இன்கம் வேணும்னா இது ஒரு அருமையான ஒரு ஐடியா. அண்ட் பிரைமரி பர்பஸ் என்ன, இதோட முக்கியமான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ரெக்கரிங் ரெண்டல் இன்கம். ரெக்கரிங் அப்படின்னா என்ன, மறுபடியும் மறுபடியும் இந்த டெசிமல் பாயிண்ட்ல எல்லாம் நம்ம வந்து ரெக்கரிங் டெசிமல் படிச்சிருப்போம். பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு டெசிமல் நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ரெக்கரிங் டெசிமல். அதே மாதிரி ஒரே மாசம் போல அடுத்த மாசமும் உங்களுக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு ரெண்டல் இன்கம் உருவாக்கக்கூடிய ஒரு அசெட் தான் இந்த ரெண்டல் எக்யூப்மெண்ட். ஹவ் இட் மேக்ஸ் மணி, எப்படிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை உருவாக்கும், டெய்லி பேசிஸ்ல உருவாக்கும், மந்த்லி பேசிஸ்ல உருவாக்கும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை உருவாக்கும். உங்களோட விருப்பப்படி உங்க பொருளுக்கு எந்த ஒரு பேசிஸ்ல எந்த ஒரு டைம் லைன்ல உங்களுக்கு வேணுமோ அந்த டைம் லைன்ல உங்களுக்கு வந்து வாடகை பணம் வந்துடும். இது பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுமா, கண்டிப்பா ஜெனரேட் பண்ணும். இப்போ உங்க வண்டி உங்ககிட்ட இருக்க போறது கிடையாது, உங்க பொருள் நீங்க எதை வாடகைக்கு விடுறீங்களோ அது உங்ககிட்ட இருக்க போறது கிடையாது. சோ நீங்க ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்க போறீங்க. உங்களோட மீதி டைம்ல உங்க கூட இருக்கிற பொருள் சும்மா இல்லாம இன்னொரு இடத்துல பணம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கும். அதுதான் பாசிவ் இன்கம்.
அண்ட் இன்னொன்று ரிஸ்க் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் தான். ஸோ இதில் ரிஸ்க் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளோட வண்டி சேதம் ஏதாவது ஆகுமா அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கு. அதுக்குமே அவங்க எந்த ஒரு பர்சன் நம்மளோட வண்டியை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு போறாங்களோ அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்குவோம் இல்லையா, அதை தாண்டி பெரிய ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. அண்ட் அடுத்ததா லிக்விடிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ லிக்விடிட்டினா முதல்ல என்ன, இந்த ஒரு பொருளை நீங்க வந்து எப்ப வேணாலும் பணமாக்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் லிக்விடிட்டி. லிக்விடிட்டின்னு பார்க்குறப்போ இப்போ நீங்க வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட வண்டி ஆகட்டும் கார் ஆகட்டும் இது எல்லாத்தையும் டக்குன்னு வித்து டக்குன்னு பணமாக்கிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். தங்கத்தளவுக்கு இது ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ லிக்விடிட்டின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் லோ தான். எக்ஸாம்பிளுக்கு என்னதான் இந்த ரெண்டல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆட்டோ ரிக்ஷா வச்சிருக்கீங்கனாலும் டாக்ஸி இவி வெஹிக்கிள் ஏதாவது இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, லாண்ட்ரி மிஷின்ஸ் இருக்குன்னா கூட அதை கூட நீங்க வந்து லாண்ட்ரியில வந்து நீங்க வந்து வாடகைக்கு விடலாம். ஸோ இந்த மாதிரியான பொருட்களை சொத்தா கொண்டாடலாம். நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோபா செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு ஹை ரேஞ்ச் தான். நீங்க வந்து புதுசா ஒரு வண்டி வாங்குறீங்கல்ல, நீங்களே ஸ்ட்ராங்கான ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மினிமம்னாலும் 50,000 ரூபா 60,000 ரூபா கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டி இருக்கும். யாருக்கு இது பெஸ்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் மந்த்லி இன்கம், ஆல்ரெடி பாசிவா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யாம இருக்கிறப்ப கூட உங்களோட இந்த ஒரு அசெட் வேலை செஞ்சு அந்த ஒரு இன்கமும் உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்ப நம்ம அடுத்த அசெட்டுக்கு மூவ் பண்ணலாம். மூணாவதா, எனக்கு எந்த விதமான டேலண்ட்டும் இல்லப்பா, பெரிய ஸ்கில் எல்லாம் எனக்கு கிடையாது, ஆனா என்ன பண்ணணும், காசு எங்க இருக்கு, அதை எப்படி நான் இது பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த டேலண்ட் எல்லாம் இருக்கு, ஆனா அதை அந்த ஒரு பர்டிகுலர் வேலையை செய்யறதுக்கு பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனா ஓரளவுக்கு நான் வந்து பிளான் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுவேன்றவங்களுக்கு தான் இந்த லெவரேஜிங் அதர் பீப்புள்ஸ் பிரெயின் அப்படிங்கிற ஒரு அசெட் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல்னே வச்சுக்கலாமே, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லா ஐடியாவும் இருக்கு, ஆனா அதுக்கு நீங்க ஒரு நல்ல எடிட்டர் கிடையாது, நீங்க நல்லபடியா ஷூட் பண்றதுக்கு கேமரா பிரசன்ஸ்ல உங்களுக்கு வர்றதுக்கு விருப்பமும் இல்லை, உங்களுக்கு அது ஓகேவும் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு சேனல் எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ஐடியாவும் இருக்கு, எல்லா கண்ட்ரோலையும் நீங்க கையில் எடுத்து ஒரு கேமரா, ஒரு எடிட்டர், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஃப்ரீலான்சிங்ல யாராவது ஒருத்தரை நீங்க ஹையர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு சேனல் கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு பேர் தான் மற்றவங்களோட டேலண்ட்டுக்கான ப்ரைஸை நீங்க கொடுத்து அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்டை நீங்க ஏர்ன் பண்றதுக்கு பேர் தான் இந்த ஒரு மேட்ரு. நம்மள நிறைய பேர் நினைப்போம், இப்பா பிஸ்னஸ் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது, பிஸ்னஸ் பண்றதுக்கெல்லாம் காசு நிறைய வேணும், அது இல்லாம அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் பிறந்ததுல இருந்து நான் பிசினஸ் தான் பண்ணணும், நான் பிசினஸ் தான் பண்ணணும், பிசினஸ் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்குமே அவங்களுக்கு வந்து சில பல எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சொந்தமா நீங்க மற்றவங்களோட டேலண்ட்டை வந்து மில்க் பண்ணி அதுல இருந்து நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு இப்ப நிறைய வழி வந்தாச்சு. ஸோ அதுல ஒன்று தான் இது. அண்ட் இது ஒரு சொத்து தான். இந்த சொத்துல நம்ம எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அசெட் டைப் ஹியூமன் கேபிட்டல் பிசினஸ் சிஸ்டம். முழுக்க முழுக்க மனுஷங்களோட திறமையை வச்சு நம்ம அதை ரெண்ட் பண்ற மாதிரியான ஒரு சர்வீஸ் தான் இது. அண்ட் பிரைமரி பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம்மை நீங்க வந்து ஸ்கேல் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸோட ஸ்கில்ஸை பயன்படுத்துறீங்க, அதுக்கு பே பண்றீங்க, அது மூலமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றீங்கன்றதுதான் முக்கியமான பாயிண்ட். இது எப்படி மணி மேக் பண்ணும், எப்படிப்பா இந்த ஒரு சொத்து எனக்கு ஒரு இன்கம் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு இல்லையா உங்களுக்கு. வந்து இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பிசினஸ் growth. ஸோ இது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு ஆளாக உட்காந்து 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறதுல 2 நாளில் உங்கள் கூட 3 4 பேர் உட்காந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இடத்துல பிஸ்னஸ் க்ரோ ஆகுது. இன்னொன்று முக்கியமாக வரப்போகுது ப்ராஃபிட். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இன்கமும் ஜென்ரேட் ஆகுது. பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ட் ஆஃப் இன்டைரக்டா ஒரு அளவுக்கான பாசிவ் இன்கமையும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆக நிறைய கொலாபரேஷன்ஸ் இன்வைட் ஆக நீங்க பாசிவா கூட இன்டைரக்டா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் டு ஹை தான். ஒரு பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து போகும், ஏத்த இறக்கமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை பொறுத்து தான் ரிஸ்க் இருக்கு. அண்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஹையர் பண்றதுக்கு, பீப்புளை ஹையர் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஒரு இது தேவைப்படும். அண்ட் பார்ட்னர்ஷிப் காஸ்ட் உங்க கூட யாராவது பண்றாங்க இல்லை மற்ற விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு அமௌண்ட் வந்து இருக்கு. அண்ட் இது யாருக்கு ரொம்ப பெஸ்டா இருக்குன்னா ஆண்டர்பிரினர்ஸ், யாரெல்லாம் பிசினஸ் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரொம்பவே பெஸ்டா இருக்க போகுது. அண்ட் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு டைம் சேவிங்கான ஒரு
இதுதான். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 24/7 அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஹையர் பண்ணக்கூடிய ஸ்கில்ஃபுல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இந்த ஒரு டைமை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துவாங்க. அதுவுமே இருக்கு. பிகெஸ்ட் லிமிடேஷன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் தான். ஆனால் அதை கடந்து வர்றதுலாம் தான் வெற்றி இருக்கு. 4வது அசெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நாலேஜ். உங்களுக்கே ஒரு திறமை இருக்கு, ஓரளவுக்கு நீங்க வந்து நல்ல எடிட்டிங் தெரிஞ்ச ஒரு ஆளு, இல்ல கோடிங் தெரிஞ்ச ஒரு ஆளு, பார்ட் டைம்ல நிறைய கோடிங்ஸ் எல்லாம் கத்துக்கக்கூடிய நிறைய ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. பார்ட் டைம்ல இந்த மாதிரியான டிஜிட்டல் ஸ்டஃப், டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா அந்த ஒரு ஸ்கில்ல எப்படி காசாக்குறதுன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். அந்த ஒரு அசெட் தான் இது. ஸோ இந்த டிஜிட்டல் நாலேஜ் ஆகப்பட்டது இது எப்பேற்பட்ட ஒரு அசெட்குள்ள வருது, எந்த டைப்குள்ள வருதுன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து யாரும் உங்ககிட்ட இருந்து பிடிங்கிக்க முடியாது. உங்க கூட வேணா போட்டி போடுறதுக்கு இன்னும் ஸ்கில்ஃபுல்லா வேணா இருப்பாங்க, பட் ஆனா உங்ககிட்ட இருந்து இதை எடுத்துக்கவே முடியாது. சோ அது இந்த இன்டெலெக்சுவல் அசெட்டுக்கு வந்து பிரைமரி பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் பண்ணலாம். உங்களோட நாலேஜ் என்ன இருக்கோ அதை நீங்க மானிட்டைஸ் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு காசு வரும். அண்ட் இது எப்படி நம்மளுக்கு காசை உருவாக்கும் அப்படின்னு பாக்குறப்போ நீங்க கோர்ஸ், யூடியூப், ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி இ புக்கு, உங்களோட நாலேஜை நீங்க பகிர்ந்துக்கிறதால, சர்வீஸா கொடுக்கறதால உங்களுக்கான ஒரு மணியை நீங்க மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுமானா முக்காவாசி இது பாசிவ் இன்கம் தான் ஜெனரேட் பண்ணும். உங்களோட ஸ்கில் செட்டுக்கு நீங்க ஃபுல் டைம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதே ஸ்கில்ஸ் நீங்க பயன்படுத்தி பாசிவாவும் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ரிஸ்க் லெவல் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஒரு இதுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. உங்களோட கம்ப்ளீட்டா ஞாபக மறதி வர வரைக்கும் இந்த ஒரு வேலை, இந்த ஒரு திறமைக்கான ஒரு நல்ல ஒரு பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த 5வது சொத்து, 5வது அசெட் எதுன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் ரீட்ஸ். ரீட்ஸை பத்தி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். ரீட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு சில கமர்ஷியல் ஸ்பேசஸ் வந்து ஓன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அந்த கமர்ஷியல் ஸ்பேஸை வாங்குறதுக்கு காசு கோடி கணக்கில் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த கோடியில நீங்க செலவு பண்ண வேண்டாம். ஆனா நீங்க ஒரு 1000-2000த்துல நீங்க அந்த ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய இன்கம்மை உங்களுக்கான ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் ரீட்ஸ். இதை பத்தி உங்களுக்கு இன்னும் விவரம் வேணும்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிற வீடியோ போய் டீடைல்டா பாருங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீடைல்டா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கமிங் பேக் டு தி டாபிக், 5வது அசெட் அப்படின்னு பாக்குறப்போ ரியல் எஸ்டேட் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு அசெட் வந்து உங்களுக்கு கொடுக்காத ஒரு வேல்யூவை ரியல் எஸ்டேட் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அசெட் டைப் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். பிரைமரி பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கமையும் கொடுக்கும், கேபிட்டல் வேல்யூவும் அப்ரிஷியேட் ஆகும். ரெண்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அசெட் இது. அண்ட் அடுத்ததா இது எப்படி பணம் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ரெண்டல் ஆகட்டும், ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதிகரிக்கிறதுல ஆகட்டும், இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா சில பல நீங்க ஏதாவது ஒரு ரெண்டல் சர்வீஸ் வந்து பண்றீங்கன்னா அது மூலமா ரெண்டல் பண்றதாகட்டும் நல்ல விஷயங்களை நீங்க பண்ணலாம். அண்ட் இது உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் உருவாக்கி கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். ஏன் கொடுக்காது? இப்ப நீங்க காலி நிலம் ஒண்ணு இருக்கு, பார்க்கிங் லாட் ஒண்ணு கட்டி விடுறீங்கன்னா உங்களுக்கு நீ எந்த வேலையும் செய்யாம, எந்த ஒரு பெருசா பங்களா கட்டாம, மாசமான ஒரு கார் ஓனரும் நீங்க கேட்கிற காசு அந்த கார் பார்க்கிங்காகவே கொடுப்பாங்க. ஏன்னா கார் பத்திரமா நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறது சிட்டிஸ்ல ரொம்பவே ஒரு சிக்கலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு ஐடியாவை பயன்படுத்தி கூட நீங்க பாசிவ் இன்கம் எல்லாம் உங்க லேண்டை வச்சு சூப்பரா வந்து இது பண்ண முடியும். அண்ட் ரிஸ்க் லெவல் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப மாடரேட் தான். இப்போ உங்களுக்கு பத்திரம் கரெக்டா இருக்கு, உங்களோட நிலம் கரெக்டா இருக்கு, எல்லாமே பேமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லா டீடைல்ஸும் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றப்போ எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. ப்ராப்பரான ஒரு பாசிவ் இன்கம் ஆகட்டும், ஒரு நல்ல இன்கம் ஆகட்டும், இன்கம் மெயின் ஸ்ட்ரீம் இன்கம் கூட இது மூலமா நீங்க உருவாக்கலாம். அண்ட் இது வருஷமாக இதோட கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகுறப்போ அழியா சொத்து அப்படிங்கிறது இந்த நிலம் தான். அன்லெஸ் ஒரு பூகம்பம் வந்து இல்லை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆக வரைக்கும் இந்த சொத்து நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைமுறை அடுத்தடுத்து எல்லா தலைமுறைக்கும் போய் சேரக்கூடிய ஒரு சொத்து நிலம். இப்போ அடுத்து கடைசி 6வது அசெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுக்கு நம்ம கடைசியாக தான் வருவோம். ஏன்னா இதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சில அன்சர்டனான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்னதான் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் இதுக்கான ஒரு நல்ல நாலேஜும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் மட்டும்தான் இதில் மற்றவங்கெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் இதில் வந்து நீங்கள் பெற முடியும். அதுக்காக இதில் போகாதீங்கன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஈக்விட்டிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இருக்கிறது தான் ஒரு சிறந்த ஆப்ஷன். அட் தி சேம் டைம் அதுக்கான மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க்குமே அடங்கி இருக்கு. இது எந்த டைப் ஆஃப் அசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வரக்கூடிய இன்கம் தான் உங்களுக்கான ஒரு இன்கமாக இருக்கும். பிரைமரி பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் தான். இது எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும்,
ஆகட்டும், எஸ்ஐபி ஆகட்டும், இல்ல நீங்க ஈக்விட்டியில ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்களாகட்டும், லாங் டேர்ம் தான் ஒரு சிறந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வாரன் பஃபெட் முதல் கொண்டு இப்ப இருக்கக்கூடிய எல்லா சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான், நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டாக்கை வந்து ஏத்தி இறக்கி எடுத்து வெளியில எடுத்து உள்ள போட்டுறலாம் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டா மார்க்கெட்டோட இது உங்களோட மென்டல் அப்புறம் அந்த ஒரு ரியாக்ஷனரி ஸ்டெப் எடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல அசெட்டையும் உருவாக்க முடியும். இது எப்படி உங்களுக்கு காசாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எத்தனை வீடியோவில் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டா மார்க்கெட் ரிலேட்டட் ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதுல ஒரு இதா வரப்போகுது. பாசிவ் இன்கம் இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, டிவிடெண்ட் உங்களுக்கு வர்ற மாதிரியான ஒரு ஸ்டாக்கை நீங்க பிக் பண்றப்போ உங்களுக்கு அது ஒரு பாசிவ் இன்கமா கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் 6 அசெட். ஸோ இன்னைக்கு வீடியோல இது எல்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இது எல்லாமே ஒரு சொத்தா உருவாகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் லாங் டேர்ம்ல நீங்க விடுறப்போ ஒரு நல்ல கேபிட்டலை வந்து இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில முக்கியமான சொத்துக்கள்ல நம்மளும் பங்கிடணும், நம்மளும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளும் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும் தவிர உங்களுக்கு நான் இதெல்லாம் புதுசா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கல. இட்ஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர். சோ இன்னைக்கு வீடியோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் என்குயரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.